मध्यमाल एक बूंद ரெண்டாவது போயமுடைய क्वेश्चन आंसर बूंद बादलों की गोद से निकलकर क्या सोचती है बूंद அப்படின்னா மழைத்துளி பாதலோங்னா மேகம் அந்த மழைத்துளிந்து மேகத்தினுடைய மடியிலிருந்து வெளியே வந்து என்ன யோசனை செய்தது बूंद बादलों की गोद से निकलकर क्यों सोचती है आंसर बादलों की गोद में से निकलकर बूंद यह सोचती है அதாவது மேகத்தின் மடியிலிருந்து வெளியே வந்த மழைத்துளி யோசனை செய்தது என்னன்னா வஹ் கஹா ஜானே வாலிகை நம்ம எங்கே போக போகிறோம் ஜானே வாலிகை எங்கே போக போகிறோம் और अपने आप को பச்சா பாயேகி யா மிட் ஜாயேகி நம்ம அதாவது தன்னைத்தானே வந்து காப்பாற்றிக்குமா பச்சானா காப்பாற்றிக்கிறது காப்பாற்றிக்கொள்வோமா அல்லது யானா அல்லது மிட் ஜாயேங்கி அப்படின்னா அழிஞ்சு போயிடுவோமா நம்ம என்ன மேகத்திலேருந்து வெளியே வர மலைத்துளி என்ன ஆகுது என்ன யோசிக்குது அப்படின்னா நம்மளே காப்பாற்றிக்குவோமா இல்லை அழிஞ்சிருவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி கவிஞர் வந்து எழுதியிருக்காரு ரெண்டாவது கொஸ்டின் कवि बूंद के भाग्य का वर्णन कैसे करते हैं அதாவது மலைத்துளியுடைய பாக்கியன விதி அதோடைய விதியை எப்படி வர்ணனை செய்திருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க बूंद अपने भाग्य पर बहुत चिंतित है और सोचती है அதாவது மலைத்துளி வந்து தன்னுடைய விதியை பற்றி ரொம்பவும் கவலைப்படுது அப்புறம் ரொம்ப யோசனைப்படுது எப்படி யோசனைப்படுதுன்னா உஸ்கா பாக்கிய அச்சா ஹை யா புரா நல்ல விதமாக நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து நம்ம வந்து விதி வந்து இருக்குமா அல்லது அழிஞ்சிருமா பேட் ஆயிருமா வஹ் அச்சி ஜஹக் பகுஞ்ச் பாயேகி யா புரி ஜஹக் ஜாக்கர் பங்ஷ் பாயேகி அதாவது நல்ல விதமாக நல்ல இடத்துல ஜஹக்னா ஒரு பிளேஸ் ஒரு நல்ல இடத்துல போய் நம்ம அடைவோமா நல்ல இடத்தை அடைவோமா பகுஞ்சுனா அடைவோமா அல்லது புரி ஜஹக் கெட்ட இடத்தை போய் நாம் அங்கே போய் அழிஞ்சிருவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இந்த கொஷினை கொடுத்துருக்காரு தேங்க்யூ